கிரிப்டோவை பொறுத்தவரை ரீசெண்ட் டைம்ஸில் அது ரொம்ப ஃபாலோ ஆகிட்டு இருக்கிறதுக்கு 2 ரீசன் சொல்லலாம். ஒரு ரீசன் என்னன்னா குளோபலாக எக்கனாமி சரியில்லாதனால ஷேர் மார்க்கெட்லாம் ஃபாலோ ஆகுது, அதனால கிரிப்டோவும் சேர்ந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, கிரிப்டோவில் தொடர்ந்து நடக்கிற சைபர் அட்டாக்ஸ் நிறைய கூடிக்கிட்டே போகுது நாளுக்கு நாள். இந்த மாதிரி சைபர் கிரைம்ஸ் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகிறதுனால மக்களுக்கு கிரிப்டோ மேலே உள்ள நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. முக்கியமாக இந்த சைபர் கிரைம் கிரிப்டோவில் எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா, கிரிப்டோ பிரிட்ஜஸ்னு ஒன்று இருக்குது. இந்த கிரிப்டோ பிரிட்ஜஸில் இப்போ ரீசெண்டாக நிறைய சைபர் அட்டாக்ஸ் நடந்துருக்கு. இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 2 இயர்ஸில் மட்டும் 2.5 பில்லியன் அளவுக்கு கிரிப்டோ பிரிட்ஜஸில் சைபர் அட்டாக் நடந்திருக்கு. இப்போ இந்த வீடியோவில் இந்த கிரிப்டோ பிரிட்ஜஸ்னால் என்ன, இது எதுக்கு யூஸ் ஆகுது, அப்புறம் இதில் என்னென்ன பிரச்சனைலாம் நடக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஒருவேளை கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரிட்ஜஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைனாலுமே இந்த பிரிட்ஜஸில் நடக்கிற பிரச்சனைனால நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க கிரிப்டோலையும் நிறைய பிரச்சனை வர சான்ஸ் இருக்குது. குளோபலாக ஷேர் மார்க்கெட்டில் அப்புறம் கிரிப்டோவில் உள்ள நியூஸ் பற்றின அப்டேட்ஸ் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் எப்போயுமே நாங்கள் கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரிப்டோ பிரிட்ஜஸ் கான்செப்டை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா பேரலல் யூனிவர்ஸ் எடுத்துக்கலாம். பேரலல் யூனிவர்ஸ்ன்றது நம்ம நிறையா மூவிஸில் பார்த்துருப்போம். இது ஒரே டைமில் 2 யூனிவர்ஸ் இருக்குன்னா அந்த 2 யூனிவர்ஸ்க்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்காது. பட் இங்கே நடக்கிற மாதிரி அங்கேயும் நடந்துட்டு இருக்கும். இந்த 2 யூனிவர்ஸையும் கனெக்ட் பண்ண முடியாது. நம்ம இப்போ இந்த யூனிவர்ஸில் உள்ளவங்க அந்த யூனிவர்ஸ் கூட கான்டாக்ட் பண்ண முடியாது, எதுவும் ட்ரேட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இதுவே தான் கிரிப்டோ வேர்ல்டுலேயும் நடக்குது. இப்போ கிரிப்டோ ஒரு டிஜிட்டல் யூனிவர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, கிரிப்டோவில் உள்ள ஒவ்வொரு பிளாக் செயின் ஒவ்வொரு யூனிவர்ஸாக எடுத்துக்கலாம். இப்போ பிட்காயின் ஒரு யூனிவர்ஸ், ஈத்தீரியம் ஒரு யூனிவர்ஸ்னா, இப்போ ஈத்தீரியமில் நடக்கிறது பிட்காயினில் நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ரெண்டு நெட்வொர்க்காலையும் கான்டாக்ட் பண்ணிக்க முடியாது. இந்த யூனிவர்ஸும் அந்த யூனிவர்ஸ்க்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லாமல் இருக்கும். இப்போ ஈத்தீரியம் பிளாக் செயினில் உள்ள ஒரு என்எஃப்டியை பிட்காயினை வச்சு நம்மளால் பை பண்ண முடியுமானா அது கண்டிப்பாக முடியாது. நம்ம அதை ஈத்து டோக்கனாக மாற்றி அதுக்கப்புறம் தான் அதை பை பண்ண முடியும். இந்த பிரச்சனையை நம்ம இன்டர் ஆப்பரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது கிரிப்டோவில் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்னதான் கிரிப்டோ ஃபியூச்சர் பிளாக் செயின் நம்மளுக்கு ஃபியூச்சர்னு சொல்லிட்டு இருந்தாலுமே அந்த கிரிப்டோ யூனிவர்ஸ்க்குள்ளே, அதாவது அந்த ஒவ்வொரு பிளாக் செயினுக்கும் இடையில எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாமல் அது தனித்தனியாக இருக்கிறதுனால அதால் ஒரு எஃபிஷியண்ட்டாக அவுட் பண்ண முடியலை. இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்சது தான் கிரிப்டோ பிரிட்ஜஸ். அதாவது இந்த கிரிப்டோ பிரிட்ஜஸ் அப்படின்றது என்னன்னா, அதோட நேம்லேயே உள்ள மாதிரி 2 பிளாக் செயினுக்கு இடையில, அதாவது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு 2 யூனிவர்ஸ்க்கு இடையில இது ஒரு பிரிட்ஜாக இருக்கும். அதோட டிரான்சாக்ஷன் இந்த பிளாக் செயினுக்கும் இந்த பிளாக் செயினுக்கும் டிரான்சாக்ஷன் இந்த பிரிட்ஜஸ் மூலமாக நடந்துகிட்ருக்கும். இந்த கிரிப்டோ பிரிட்ஜஸ் கிரிப்டோ வேர்ல்டுக்கே ஒரு பெரிய பாசிட்டிவாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ நாளாக தனித்தனியாக இருந்த பிளாக் செயின்ஸ் எல்லாமே இப்போ ஒன்றா நம்மளால் ட்ரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற சிச்சுவேஷன் வந்ததுனால எந்த பிளாக் செயின், அதாவது நம்மள்ட்ட இருக்கிற கிரிப்டோ டோக்கனை வச்சு நம்ம எந்த பிளாக் செயினில் வேணாலும் பை பண்ணிக்கலாம், டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. இதை நம்ம ஈஸியாக சொல்லணும்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வரையா நம்மளால் இப்போ நம்ம கையில் ஒரு ஏடிஎம் கார்டு இருக்கும். பட் அந்த ஏடிஎம் கார்டை வச்சு நம்மளோட பேங்க்கில் மட்டும்தான் நம்மளால் இருக்க முடியும். இப்போ எஸ்பிஐ ஏடிஎம் கார்டு என்கிட்ட இருக்குன்னா எஸ்பிஐயில் மட்டும்தான் என்னால் இருக்க முடியும். என்னால் வேறு பேங்க் ஏடிஎம்மில் போய் என்னால் அதோட ஏடிஎம்மில் என்னோட ஏடிஎம் கார்டை எஸ்பிஐ ஏடிஎம் கார்டை வச்சு எடுக்க முடியாது. பட் அடுத்து இதை என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணாங்கன்னா, உங்கள்கிட்ட எந்த ஏடிஎம் கார்டு இருந்தாலும் சரி, அது இந்தியாவில் உள்ள எல்லா பேங்க் ஏடிஎம்லையும் உங்களோட ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி மணியை வித்ட்ரா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. ஸோ இது எல்லா பேங்க்ஸையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. எந்த ஏடிஎம் கார்டு வச்சிருந்தாலும் எந்த பேங்க் ஏடிஎம்லனாலும் நம்மளால் எடுத்துக்கிறது நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. இதே மாதிரி பிரச்சனையை இந்த கிரிப்டோ வேர்ல்டில் சரி பண்ணுறதுக்காக தான் இந்த கிரிப்டோ பிரிட்ஜஸ் கண்டுபிடிச்சாங்க. பட் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த கிரிப்டோ பிரிட்ஜஸ் நியூ டெக்னாலஜி, அதாவது இப்போ தான் புதுசாக வளர்ந்து வந்துட்டு இருக்க டெக்னாலஜி அப்படின்றதுனால, இது நியூவாக இருக்கிறதுனால இதில் நிறையா பக் இருந்து அந்த இதை யூஸ் பண்ணி நிறையா ஹேக்கர்ஸ் இதை ஹேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம பார்த்த மாதிரி இந்த கிரிப்டோ பிரிட்ஜஸ் 2 பிளாக் செயினுக்கு இடையில டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் மூலமாக ஒர்க் ஆகுது. பிளாக் செயினில் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா, இது ஒரு கான்ட்ராக்ட். இது டிரான்சாக்ஷன் பண்ணுறப்போ யூஸ் ஆகும். இந்த கான்ட்ராக்டை வேலிட் பண்ணுறதுக்கு வேலிடேட்டர்ஸ் இருப்பாங்க. இந்த வேலிடேட்டர்ஸ் வேலிட் பண்ணுறதுக்கு நிறையா மல்டிபிள் நோட்ஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் நோட்ஸில் நடக்கிற டிரான்சாக்ஷனை இந்த வேலிடேட்டர்ஸ் வேலிட் பண்ணுவாங்க. இந்த வேலிடேட்டர்ஸ் எல்லாருமே வேறு யாரும் இல்லை, ஒரு பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டை நம்ம ஹேக் பண்ணோன்னா அதுக்காக நிறைய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம ஹேக் பண்ண வேண்டியிருக்கும். இந்த கிரிப்டோ பிரிட்ஜஸ் ஒரு நியூ டெக்னாலஜியாக இருக்கிறதுனால இதில் இருக்கிற பக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஹேக்கர்ஸ் இதை ஹேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் இயர் 2022 ஆகஸ்ட்டில் நோமேட் அப்படின்ற ஒரு கிரிப்டோ பிரிட்ஜில் ஹேக் நடந்தது. இந்த ஹேக்கில் என்ன நடந்ததுன்னா, இந்த பிரிட்ஜஸ் ஹேக்கர்ஸ் ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க. இதில் நடக்கிற டிரான்சாக்ஷன் எல்லாமே அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு, ஹேக்கர்ஸோட அக்கௌண்ட்டுக்கு போய் அந்த டிரான்சாக்ஷன் செட்டில் ஆகிற மாதிரி ஹேக் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த பிரிட்ஜஸை மேனிப்புலேட் பண்ணி அதில் அவங்களே ஈஸியாக வேல்யூஸை என்ட்ரு பண்ணி அந்த வேல்யூ உள்ள கிரிப்டோ இவங்களோட அக்கௌண்ட்டில் செட்டில் ஆகிற மாதிரி வித்ட்ரா பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. பட் அந்த பிளாக் செயினில் இருக்கிற டோக்கன்ஸ்க்கு பின்னாடி பார்த்தோன்னா எந்த ஒரு அசட்டுமே இல்லாமல் இருந்திருக்கு. இந்த நியூஸால் கிரிப்டோ மார்க்கெட் பயங்கரமாக ஃபாலோ ஆச்சு. அடுத்தது 2022 ஜூனில் நடந்த ஹார்மோனிக் ஹரிசான் அப்படின்ற கிரிப்டோ பிரிட்ஜில் நடந்த ஹேக். இந்த ஹேக்கில்
$100 மில்லியன் அளவுக்கு வந்து ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணாங்க. இதில் என்ன நடந்ததுன்னா, இந்த பிரிட்ஜஸை வேலிடேட் பண்ணுறதுக்கு லிமிட்டட் வேலிடேட்டர்ஸ் தான் வந்து தேவையாக இருந்தாங்க. இது வந்து என்ன மாதிரி இருந்ததுன்னா 2 out of 5, அதாவது 5 வேலிடேட்டர்ஸில் 2 வேலிடேட்டர்ஸை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாலே போதும் நம்ம வந்து அந்த அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுற மாதிரி இருந்தது. இதை வந்து ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணி இந்த இதில் இருந்து $100 மில்லியன் அளவுக்கு கிரிப்டோவை வந்து ஹேக் பண்ணாங்க. அடுத்தது ரொனின் அப்படின்ற கிரிப்டோ பிரிட்ஜில் நடந்தது. இந்த கிரிப்டோ பிரிட்ஜ் வந்து ஆக்சி இன்ஃபினிட்டி அப்படின்ற ஒரு கேமை வந்து ஈத்தரியம் பிளாக் செயினோட கனெக்ட் பண்ணுறதுக்காக இருந்தது. இந்த கிரிப்டோ பிரிட்ஜில் நடந்த ஹேக் தான் வந்து இதுவரையாக நடந்ததிலே பெரிய ஹேக்குன்னு சொல்லப்படுது. இப்போ இந்த கிரிப்டோ பிரிட்ஜில் $615 மில்லியன் அளவுக்குள்ள கிரிப்டோ வந்து ஹேக் பண்ணாங்க. இந்த ஹேக் எப்படி நடந்திருக்குன்னா, இதில் 9 வேலிடேட்டர்ஸில் வந்து 5 வேலிடேட்டர்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணாலே வந்து அந்த இதை ஹேக் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. அடுத்த ஹேக் வார்ம்ஹோல் அப்படின்ற கிரிப்டோ பிரிட்ஜில் நடந்தது. இந்த கிரிப்டோ பிரிட்ஜ் வந்து ஈத்தரியமையும் சொலானாவையும் வந்து கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜாக இருந்திருக்கு. இந்த கிரிப்டோ பிரிட்ஜில் வந்து $325 மில்லியன் அளவுக்கு வந்து கிரிப்டோ வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. இந்த ஹேக்கில் சொலானா பிளாக் செயினில் ரேபிட் ஈத்தர் டிரான்சாக்ஷன் பண்ணி ஹேக் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ரேபிட் ஈத்தருக்கு பின்னாடி வந்து எந்த ஒரு அசட்டுமே இல்லாமல் இருந்திருக்கு. இதனால சொலானாவோட வேல்யூ வந்து அந்த டைமில் ரொம்ப ஃபால் ஆச்சு. ஓகே, ஃபைனலாக பார்த்தோன்னா இப்போ கிரிப்டோ வேர்ல்டில் இந்த மாதிரி கிரிப்டோ பிரிட்ஜஸில் வந்து அட்டாக்ஸ் வந்து தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. பட் இது ஒரு புது டெக்னாலஜி அப்படின்றதுனால இதை ஹேக்கர்ஸ் வந்து ஈஸியாக ஹேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஒவ்வொரு டைமும் வந்து ஹேக் நடக்கிறப்போ அது வந்து அதோட டெவலப்பர்ஸ் வந்து அதை நிறையா இம்ப்ரூவ் பண்ணி அடுத்து இந்த ஹேக் நடக்காத மாதிரி அதை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இனி உள்ள டைமில் இந்த மாதிரி ஹேக்லாம் நடக்காது அப்படின்றத நம்ம நம்பலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து ஃபினான்ஷியல் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.